தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு நிகழ்ந்த சம்பவத்தில் போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்த முக்கிய குற்றவாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு நிகழ்ந்த சம்பவத்தில் போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்த முக்கிய குற்றவாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனியார் பள்ளியில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அவர்களின் கல்வி சிறந்த முறையில் அமையவும் அரசு உரிய உதவிகளை எடுக்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டனை பெற வேண்டும். மேலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு குற்றவாளி எலுமருந்தை உட்கொண்டார் என்றும் அவரது தந்தை சாலையில் செல்லும்போது தவறி விழுந்து இறந்தார் என்றும் சொல்வது சந்தேகத்தை எழுப்புகிறது. உள்ளூர் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் விசாரணை நடத்துவது சரியாக இருக்காது. எனவே சிபிசிஐடி விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் இனி நடக்காமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று என்சிசி பயிற்சி நடத்துவதா சில பேர் சொல்லி அங்கே அழைச்சிட்டு போன மாணவிகள்கிட்ட ஒரு பாலியல் சீண்டல் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு என்பது பெரிய அதிர்ச்சி கூட்டக்கூடிய செய்தியாக இருக்குது. பொதுவாகவே சமூகத்தில் இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகள் நாளுக்கு நாள் ரொம்ப கொடூரமான அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருது. இது ஒரு எல்லை தாண்டி ஒரு மிருகத்தனமான ஒரு பழக்கம், மிருகத்தனமான ஒரு போக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் இது அடையாளமாக காட்டுது. அது பள்ளியில் இருக்கக்கூடிய சிறுமிகள்கிட்ட போய் இந்த அளவுக்கு கொடூரமாக நடக்கக்கூடிய ஒரு மிருகத்தனமான நடவடிக்கையை உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கிறோம். அது வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குற போது அது இந்த ஒரு பள்ளியில் மட்டும்தான் நடந்ததா, இந்த ஒரு பள்ளியில் எப்படி அனுமதியே வாங்காமல் அனுமதியே கொடுக்காம என்சிசியினுடைய அனுமதி கொடுக்காம கல்வித்துறையுடைய அனுமதி கொடுக்காம எப்படி அங்கே இந்த யார் இவங்களுக்கு அந்த ஏஜென்சி என்சிசி நடத்துறதுக்கு யார் இவங்களை ஆத்தரைஸ் பண்ணால், அப்படி ஆத்தரைசேஷன் எதுவுமே இல்லாமல் அந்த பள்ளி நிர்வாகம் எப்படி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது, 5 நாள் மாணவிகளை அந்த பள்ளியிலேயே தங்க வைக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா, அங்கே என்ன வசதி இருக்குது, இதெல்லாம் பலவிதமான கேள்விகள் அதுக்குள்ளே வருது. அப்படியானா இது இங்கே மட்டுமா நடந்திருக்குமா, வேறு பல இடங்களே நடந்திருக்குமாங்கிற மாதிரி சந்தேகமும் எழும்புது. அப்போ இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் ஏதோ நடந்து போயிருக்கு, ஆகவே அதை அப்படியே விசாரிப்பது என்கிற மாதிரி போகிற போக்கு என்பது சரியானதில்லை. குறிப்பாக இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட இவ்வளவுக்கும் முக்கியமான பங்குதாரராக இருந்த அந்த சிவராமனுங்கிறவர் இன்றைக்கி காலையில் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அது எப்படி காவல் நிலையத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவர் அவர் எப்படி இறந்தார், அவர் எப்படி ஏதோ எலி பசையை சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி அவருக்கு எலி பசை கிடச்சிது? 19ஆம் தேதி கைதாகிறாரு. நேற்று 22ஆம் தேதி மாலை 23ஆம் தேதி காலையில் கைதாகிறாருன்னா அப்போ கைதாகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு அப்படி இப்போ போய் வேலை செஞ்சுதா என்ன? ஏகப்பட்ட கேள்விகள் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் காவல்துறை தான் பதில் சொல்லணும். ஒருவேளை இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற வேறு யாரும் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி திட்டமிட்டு ஏற்பாடு நடக்குதாங்கிற பொதுமக்கள் மத்தியில் பலவிதமான சந்தேகங்களும் ஐயங்களும் எழுது. இல்லைன்னா எப்படி அதுக்கடையில் பார்த்தா அவங்க அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்தான்னு 100 செய்தி வரும். ஸோ இதெல்லாம் எதேச்சியாக நடக்குதா அல்லது வேறு ஒரு திட்டமிட்ட ஒரு குற்றவியல் பின்னணியோடு நடக்குதாங்கிற பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது. நிச்சயமாக இது பொதுமக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கேள்விக்கணைகளை தான் தொடுக்குதுங்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் இதை விசாரிப்பதற்கான உயர் அதிகாரிகள் தலைமையில் குழுவெல்லாம் போட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரித்து வழக்கு கொடுக்கட்டும், அறிக்கை கொடுக்கட்டும், அரசு அது மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்கள் வற்புறுத்தோம். ஆனால் இவ்வளவு ஆழமான வழக்கை நம்முடைய உள்ளூரில் இருக்கிற காவல்துறையை விசாரிப்பது என்பது எப்படி பொருத்தமாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா அது அந்த மர்கூருங்கிற அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதே வேறு பள்ளியில்னாக்கா அங்கே போய் யார் வழக்கு பதிவு பண்ணுவான்? அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க இன்னொரு இடத்துல எப்படி விசாரிப்பாங்க? ஸோ நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுருக்கிறோம், இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேணும் அப்படிங்கிறத நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன்.
ஏன்னா இப்போ அந்த பையன் அந்த சம்மந்தப்பட்ட குற்றம் கைது செய்யப்பட்டு இறந்துருக்கிறது, அவங்க அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறதெல்லாம் பல கேள்விகளை எழுப்புகிற போது இதையெல்லாம் சாதாரண மட்டத்தில் இருக்கிற காவல்துறை விசாரிப்பது பொறுத்தான். அந்த காவல்துறை தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்லலை, பட் அவங்களால இதை முழு டைமென்ஷனையும் விசாரிக்க முடியுமாங்கிற கேள்வி என்பதெல்லாம் இருக்குது. எனவே சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அந்த கோரிக்கை நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன். மேற்கொண்டு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேறு எங்கெங்கன்னா இதுவே கூட ரொம்ப எதேச்சியாக தான் அது வெளியில் வந்திருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு பள்ளியில் அது நடந்து, ஒரு மாணவிக்கு நடந்து, அந்த மாணவியுடைய பெற்றோர் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து அவங்க எதுவும் வெளியில் சொல்லாமல், அப்புறம் இது தலைமை ஆசிரியருக்கு போய் தலைமை ஆசிரியர் வந்து வெளியில் சொல்லாமல் கூடுமான வரையில் அதை வெளியில் வராமல் மறைக்கிறது தான் எல்லாம் திட்டமிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி தான் இப்போ வெளியே வந்திருக்கு. அப்படின்னா வேறு பல பள்ளிகளில் இது மாதிரி நடந்தால் எப்படி அது சீக்கிரமாக வெளியில் வரும்? எனவே இந்த தனியார் பள்ளி நிர்வாகங்கள் எப்படி இது மாதிரி வந்து சர்வ சுதந்திரமாக அனுமதிக்கிறாங்க? அதுக்கான கல்வித்துறை அதிகாரிகள் எப்படி இதுக்கு பார்வையாளராக இருக்குது? இதெல்லாம் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குதா? அப்படின்னா ஏன் அவங்க கல்வித்துறை அதிகாரியாக இருக்காங்க என்கிற பல கேள்விகள்லாம் வருது. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.